Hi students, I am Vinu. 12th Math Chapter 2ல example 2.19 பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா show that modulus 3z minus 5 plus I is equal to 4 represents a circle and find its center and radius அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா இது வந்து சர்க்கிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். சொல்லிட்டு அதுலேருந்து சென்டரும் ரேடியஸும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? கிவன் ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் 3z minus 5 plus I is equal to 4. ஓகேவா? நம்மளுக்கு பேசிக்காக ஒரு சர்க்கிள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கும்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர். அதாவது சர்க்கிளுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ நான் இந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நான் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ இங்கே 3z இருக்குது, இங்கே z இருக்குது. அப்போ எனக்கு இங்கே 3 வேணாம். அப்போ 3 நான் என்ன பண்ணிக்கிறலாம், வெளியில் எடுத்துக்கலாமா? இப்போ நான் 3 நான் வெளியில் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாமே. அப்போ இங்கே z இருக்குது -5. அப்போ இங்கேயும் என்ன இல்லை, 3 இல்லை. இங்கேயும் என்ன இல்லை, 3 இல்லை. இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எத்தனை டேர்மாக இருக்குதுன்னா 2 டேர்மாக இருக்குது. இசட் மைனஸ் இசட் நாட்டுங்கிறது ஒரு டேர்ம் தான். அப்போ நான் அந்த ஒரு டேர்மை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணிப்போம், ஒரு மைனஸை வெளியில் எடுத்துப்போம். அப்போ ஒரு மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன இருக்கும், இசட் மைனஸ் 5 மைனஸ் I whole divided by 3 is equal to 4. ஏன்னா 3 காமனாக எழுதிக்கலாம்ல, ரெண்டுக்குமே 3 தான் இருக்குது. நான் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டேன்னு சொல்லும்போது மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆயிடும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வெறும் இசட் மைனஸ் இசட் நாட் தான் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த 3 தேவை. அப்போ 3 நம்ம அந்த சைட் கொண்டு போயிடுவோமா? என்ன கிடைக்கும், சத்தியம் வராது. இசட் மைனஸ் 5 minus I by 3 is equal to 4 by 3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குதா? அப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடலாம், இது வந்து ரெப்ரசன்ட்ஸ் எ சர்க்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ தேர்ஃபோர் இட் ரெப்ரசன்ட், ஏன்னா அவங்க அப்படி தானே சொல்லியிருந்தாங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கிளை வந்து என்ன பண்ணுதா, ரெப்ரசன்ட் பண்ணுதான். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் எ சர்க்கிள். முடிஞ்சு. ஓகேவா? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சென்டரும் ரேடியஸும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து என்ன எடுத்துக்குவோம், ரேடியஸ்ன்னு எடுத்துக்குவோம். இந்த இசட் நாட்டுங்கிற பார்ட்டை தான் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். சென்டரில் நம்மளுக்கு சென்டர்னா ஒரு 2 பாயிண்ட் இருக்கணும். 2 பாயிண்ட்னா என்னது, XY அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 பாயிண்ட்னா என்னது, ரியல் அண்ட் இமேஜினரி. அப்போ இந்த 5/3ங்கிறது ரியலாகவும் -1/3ங்கிறது இமேஜினரியாகவும் எடுத்துக்கிறேன். ஏன்னா 3ங்கிறது ரெண்டுக்கும் காமன் தானே. நீங்கள் பாருங்க, ஸ்மாலஸ் ஆஃப் இசட் மைனஸ் 5/3 மைனஸ் I/3 இஸ் ஈக்குவல் டு 4/3. ரேடியஸ் வந்து என்ன இருக்கு, ரேடியஸ் வந்து 4/3. இப்போ சென்டர் நம்மளுக்கு என்ன இருக்கும், சென்டர் வந்து 5/3 கமா ஐக்கு பக்கத்தில் இருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். ஐக்கு பக்கத்தில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1/3. ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து சென்டர், இது வந்து நம்மளுக்கு ரேடியஸ். இப்போ டயக்ராமில் மார்க் பண்ணி பார்ப்போமே. இப்போ நம்மளுக்கு 5/3னா ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 பாயிண்ட். ஏன்னா 5 டிவைடட் பை 3னா 1 3 is 3, 1 3 is 3, ரிமைண்டர் வந்து என்ன இருக்குது 2வா. அப்போ 6 3s are 18 and 2, அப்போ 6 6ன்னு போகுதுன்னா 1.6. 1.6னா ரியலில் 1 1.6ங்கிறது இங்கே எடுத்துப்போம். ஓகேவா? 1/3 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும், 0.33. ஏன்னா 1/3னா 10 இருக்கும், 3 3s are 9, 3 3s are 9 அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா 0.3. அப்போ 0.3 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னது, சார் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறது எல்லாம் மைனஸ் விட்டுட்டோம். இப்போ மைனஸ், அப்போ மேலே ப்ளஸ்ஸு
கீழே மைனஸ். அப்போ இங்கே எடுத்துக்கலாமா 0.3, அப்போ இங்கே எடுத்துப்போமா. அப்போ இதுதான் வந்து என்னது 5/3 -1/3. இது வந்து சென்டர். ஓகேவா. நம்மளுக்கு ரேடியஸ்னால் என்னது 4/3. 4/3ன்னு நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஒரு 1 பாயிண்ட் அங்கிட்டு ஒரு 10 வருதுன்னா 4/3 அடிச்சு கொடுப்போங்க. 1 3 is 3, 1 3 is 3, ரிமைண்டர் வந்து 1 3, 1.333 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிப்போம், இதை வச்சு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னது 4/3. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், இது வந்து Z0, இது வந்து R. ஓகே. ஸோ இதுதான் நமக்கான டயக்ராம். ஓகேவா. ஸோ கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சென்ட்ரல் ரேடியஸும் இது வந்து சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.